உங்களோட பிள்ளைங்க வந்து டிசைனிங்கில் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களா? ஆக்சுவலாக எனக்கு எதிர்காலத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக மற்றவர்களோட எதிர்காலம் சம்மந்தமாக நிறைய தெரிஞ்சுக்கணும். தட் மீன்ஸ் மூட நம்பிக்கையாக இல்லாமல் ஒரு சயின்ஸாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பமுள்ள நபராக நீங்கள். ஜேஇ மற்றும் நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் இருக்குது. அதுக்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களா? சார், நான் ஒரு இடத்துல வேலைலாம் என்னால் செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணவும் ரெடியாக இருக்காங்க. இது சம்மந்தமாக நான் 4 பேரை வேலை வாங்குற இடத்துக்கு வரணும். இந்த மாதிரி கோர்சஸ் எதாவது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்களா நீங்கள்? அப்படின்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தான். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நான் உங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், மிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆடை வடிவமைப்பு, இந்த மாதிரியான துறையில் நான் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. என்டிஏ வந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அது வந்து நம்ம டிசம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஜனவரி 1st வீக் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போ இது படிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றது கொஞ்சம் இல்லை, அதான் நம்ம அந்த இதுலேயே நம்ம லிஃப்ட்டுன்னு வரப்பயே அதில் ஃபேஷன் டிசைன் வருது இல்லையா? டிசைனிங்கு, மேனுஃபேக்சரிங்கு, டெக்ஸ்டைலு சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து வடிவமைப்புகளையும் இதில் வந்து அடக்கிய கோர்ஸ் தான் வந்து அந்த இது நேஷ்னல் ஃபேஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுக்கு சென்னையில் விட தரமணியில் இருக்குது. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. என்டிஏ நீங்கள் கொஸ்டின்லேயே சொல்கிறப்பயே ஆன்சர் எல்லாமே சொல்லிட்டுருக்கீங்க. என்டிஏ கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸு கேட் ரெண்டுமே கேட்குறாங்க. அதில் ஜென்ரல் எபிலிட்டி அண்டு வந்து க்ரியேட்டிவ் எபிலிட்டி ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த டெஸ்ட்டு இருக்குது. நல்ல வேலைவாய்ப்புகளும் இந்த துறையில் இருக்க தான் செய்யுது. அப்ளிகேஷன் இப்போ ஆன்லைன் அவைலபிள் இருக்குது. போட்டுட்டு அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸை எழுதினாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வேலைவாய்ப்புகள் நல்லாவே இருக்குது இந்த துறையில். இப்போ 12th அவங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் இதை அப்ளை பண்ணலாம். ஆமாம், பர்டிகுலராக நம்ம அப்படின்னு எதுவும் கொடுக்கல. அவங்க கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் டைப் எதுவும் கூட எக்ஸாம்ஸில் அவங்கள கேட்கறது. ஜென்ரல் எபிலிட்டி அண்ட் க்ரியேட்டிவ் எபிலிட்டி அது ரெண்டுத்தையும் செக் பண்ணுறாங்க. எந்த குரூப் ஸ்டூடெண்ட் வேணாலும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்குலாம் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. 6லேருந்து 12 வரைக்கும் இது என்ஐஎஃப்டியில் வராது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே சப்போஸ் ஃபேஷன் டெக்னாலஜி ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி காலேஜில் தான் அந்த இது இருக்குது. இது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட்டில் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு கிடையாது. இந்த எக்ஸாமில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்ஸ். சரி, அப்போ அந்த சீட்ஸில் ஏதாவது கன்செஷன் இருக்கா சார்? இப்போ கவர்மெண்ட்டில் படிக்க இல்லை, அதுவும் இல்லை. அது நார்மல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஸ்காலர்ஷிப், ஓபிசி அதெல்லாம் இடபிள்யூஎஸ்க்கு அவங்களுக்கு ரிசர்வேஷனு ப்ளஸ் ஸ்காலர்ஷிப் வந்து எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். அது ஜென்ரலாக. சார், இப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி அந்த மாதிரி இருந்தது. இப்போ யாரும் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்து படிக்கிறது கிடையாது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, அப்புறம் ஜெனடிக் இன்ஜினியரிங்கு இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சார்? மைக்ரோபயாலஜியா இல்லை பயோடெக்னாலஜி படித்தா நல்லா இருக்குமா? இல்லை ஏஐ சம்மந்தமாலாம், இல்லை பிடெக்லேயே நமக்கு வந்து பயோடெக்னாலஜிலாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான துறையில் எது படித்தா நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் சார் மாணவர்கள் பற்றி? ரெண்டுமே வந்து பயாலஜி ரிலேட்டடான கோர்சஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆன் ஜீன் சம்மந்தமாக இருக்கும். ரெண்டாவது மைக்ரோபயாலஜி வந்து மைக்ரோப் சம்மந்தமாக படிக்க வேண்டியது இருக்கும். மைக்ரோபயாலஜி படிக்கிற மூலயமா அவங்க லேபு, இந்த டயக்னாஸ்டிக் சம்மந்தமான துறைகளில் ஈடுபாடு, அதுலேயும் ஒரு ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸ் வந்து போகலாம். அகைன் பயோடெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜிலையும்
ஜெனட்டிக்ஸ் சம்மந்தமாக படிப்பாங்க. டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்ஸ் இதுவும் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் வந்து இருக்குது. ரெண்டுத்துக்குமான வேலைவாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. எந்த துறை எடுத்தாலும் அந்த படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், இது தேவை இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த துறை வந்து வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்னு கவர்மெண்ட் கூட பயோடெக்னாலஜி லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யாருமே அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னாங்க. பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $150 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. வேலை வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அதே போல் இதை வந்து இன்னும் வந்து 5 வருஷத்தில் டபுள் ஆகிறதுக்கு $300 பில்லியன் நோக்கி இந்தியா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் அப்புக்கோ சுயசார்பாக நம்மளே தயார் பண்ணணுன்றதுனால. அதனால எல்லா துறைகளுக்கும் அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன முக்கியமாக குழந்தைங்க கவனிக்கணும் அப்படின்னா, அது மைக்ரோபயாலஜினா இருக்கட்டும், பயோடெக்னாலஜி இருக்கட்டும், எது படித்தாலும் அடிப்படையில் என்ன படிக்கிறாங்க அப்படின்ற அந்த புரிதல் எடுத்துக்கிட்டு அது மூலயமா அந்த படித்த விஷயங்கள் பப்ளிக்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு என்ன மாற்றங்களை கொண்டாட போறேன் நான் கற்றுக்கிட்டு அதை மூலயமா என்ன மாற்றங்களை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்கில்லை எப்போ டெவலப் பண்ணிக்கிறாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறையிலையும் யார் இருந்தாலும் சாதிக்க முடியும். அதனால் மைக்ரோபயாலஜிலையும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயோடெக்னாலஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhsல இருந்து மேலே கூட 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஸ்கில்லை நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ரெண்டுமே படிக்கலாம். ரெண்டுமே பிஹெச்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ரிசர்ச் பண்ணி. சார் இப்போது ஓபிசி அந்த சர்டிஃபிகேட் இருக்குங்களா? ஸோ இப்போ நம்ம நீட் வந்து ஆல்மோஸ்ட் ஜனவரி வந்துடுச்சு, எல்லாமே கால்ஃபர் பண்ண போகிறாங்க. நீட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜேஇ மெயின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாங்க. இந்த ஓபிசியில் என்சிஎல்னு சொல்கிறாங்க இல்லையா, நான் கிரீமி லேயர் கேட்டகரியில் யாரெல்லாம் வராங்க, இதனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து? ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் ஓபிசி என்சிஎல் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எதுவும் வந்து அலாட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ஜினியரிங் போகிறேன், இல்லைன்னா மெடிக்கல் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா தமிழ்நாடு கோட்டாவில் வந்து பிசி, எம்பிசி, பிசிஎம் அப்படின்ற ஸ்பிளிட் அப்பில் தான் வரும். அவங்களுக்கு ஆல்ரெடி பிசிக்கு வந்து 26.5% ரிசர்வேஷனு, தென் எம்பிசிக்கு வந்து 20% ரிசர்வேஷனு, பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% ரிசர்வேஷன். இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் இதே பிசி கேண்டிடேட்டு ஆல் இண்டியாவில் போயிட்டு சீட் எடுக்கணும். உதாரணத்துக்கு எய்ம்ஸில் சீட் எடுக்கணும், ஜிப்பரில் சீட் எடுக்கணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷனில் சீட் எடுக்கணும், இல்லை இப்போ ஜேஇ எழுதுறாங்க அது மூலயமா என்ஐடியில் போய் சீட் எடுக்கணும், இல்லைன்னா வந்து ஐஐடியில் சீட் எடுக்கணும். அப்படின்றப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓசின்னு ஒரு கேட்டகரி வச்சு மீதியெல்லாம் இந்த பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். அங்கே ஸ்பிளிட் அப் என்னன்னா ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல்லையே வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரி, அதுலேயே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதுலேயே கஷ்டப்படுறவங்க அப்படின்ற மாதிரி அதில் ஒரு 10% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி அதர் பேக்வர்ட் கேஸ்ட். ஆனால் அந்த அதர் பேக்வர்ட் கேஸ்ட்ல அங்கே ரிசர்வேஷன் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அதர் பேக்வர்ட் கேஸ்ட்ல என்சிஎலுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஓகே, என்சிஎல்னா நான் கிரீமி லேயர். அந்த ஃபேமிலியோட இன்கம் வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரீமி லேயரில் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு சர்டிஃபிகேட் வேணும். ஓபிசி வெறும் ஓபிசி இருந்தால் ஜென்ரலில் போயிடுவாங்க. ஓபிசி என்சிஎல்ல இருந்தால் தான் 27% வந்து ரிசர்வேஷன் இருக்கு. 100 சீட் இருக்கு அப்படின்னா 27 சீட்ஸ் வந்து ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட் தான் தருவாங்க. ஓபிசி இருக்கிறதுனால கொடுக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி பிசி, எம்பிசி அதெல்லாம் கிடையாதாங்க. அங்கே ஓபிசி என்சிஎல். அப்போ அந்த ஓபிசி என்சிஎல் மட்டும்தான் அந்த 27% ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியும். இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ஓபிசி என்சிஎல்ல அந்த 8 லட்சம் ரூபாய் வருமானம்ன்றது சேலரி கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு 8 லட்சம் ரூபாய் சேலரி வருது, 10 லட்சம் ரூபாய் சேலரி வருது, எங்களுக்கு ஓபிசி என்சிஎல்ல வராது அப்படின்னா இல்ல, அவங்களுக்கு வரும். யாருக்கு வராதுன்னா கேட்டகரி 1ல இந்த ஐஏஎஸ் கிரேட்ல இருக்காங்களா, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ்ல இந்த கிரேட்ல இருக்கிறவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த சேலரி வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர நார்மலா ஒருத்தர் வந்து வேலைக்கு போறாரு, கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி பிரைவேட்ல இருந்தாலும் ரெண்டாவது தேர்டு ஃபோர்த்து குரூப் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலரியை வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. தென் அக்ரிகல்ச்சர் இன்கமும் அந்த 8 லட்சம் ரூபாயில எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, நான் சப்போஸ் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதுல இருந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது, இல்லை அதுல இருந்து டிவிடெண்ட் வருது, இல்லை அதுல இருந்து எனக்கு ப்ராஃபிட் வருது, இந்த இன்கம் எடுத்துப்பாங்க. அப்புறம் நான் வீடு வச்சுட்டு இருக்கேன், அதுல இருந்து எனக்கு ரெண்ட் வருது, அந்த இன்கம் எடுத்துப்பாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுல இருந்து நான் இன்கம் ஜென்ரேட் பண்றேன், அதெல்லாம் தான் எடுத்து தான் அந்த 8 லட்சம் ரூபாய் கால்குலேட் பண்றாங்களே தவிர சேலரி இன்கம் அதுல கால்குலேட் பண்றது இல்லை. அதனால
இந்த ஓபிசி என்சிஎல் நம்மளுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு எலிஜிபிள் இருக்க தான் செய்யும். அதை அப்ளை பண்ணாங்கன்னா அந்த 27% ரிசர்வேஷன், எய்ம்ஸில் போனாலும் அந்த ரிசர்வேஷன் கிளைம் பண்ணலாம், ஜிப்பரில் எடுக்கனாலும் அந்த ஓபிசி என்சிஎல் இல்லாமல் நம்ம போட்டோம் அப்படின்னா வில் பி கன்சிடர் அஸ் ஜென்ரல். நம்மளுக்கு வந்து அட்மிஷன் வரப்ப சீட் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். பெனிஃபிட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆக்சுவலாக பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நாம் 2 விஷயங்கள் சார். ஒரு வாழ்க்கையில் நடைமுறையில் வந்துட்டு இருக்கு எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கணிக்கிறதுக்காக நாம் சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜோதிடம் அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறதா நம்ம மக்களும் கொஞ்சம் நம்புறதுனால அதை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை லைஃப்பில். பட் இப்போ சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதே ஜோதிடத்துக்கு இன்னொரு பேராக வச்சு அஸ்ட்ரானமி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது கூடவே அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னே ஒன்று இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஜோதிடத்து போல தான். பட் என்ன அப்படின்னா மூட நம்பிக்கையாக இல்லாமல் ஒரு அறிவியலாக ஒரு சயின்ஸாக இதை வந்து கொண்டு வந்து இப்போ சப்ஜெக்டாகவே வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது உண்மை அப்படின்றத அவங்களும் ஒத்துக்கிறாங்க. பட் வேறு ஃபார்மில் கொடுக்குறாங்க. நம்ம +2 அட் ப்ரெசென்ட் +1 +2 படிச்சுட்டு இருக்க பிள்ளைகள் இது பேஸ் பண்ணி ஆஃப்டர் 12th அப்புறம் ஏதாவது கோர்சஸ் அவங்களால பண்ண முடியுமா, அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது பயன்படுத்திக்க முடியுமான்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கணிச்சு சொல்லியிருக்காங்க. எதுவுமே படிக்காமையே இந்த விஞ்ஞானத்தை பற்றி தெரியாமையே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உட்காந்து படித்து பார்க்குறப்ப நம்மளுக்கு கூட இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி மூட நம்பிக்கையா இதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த துறையில் இப்போ வேற துறையை பற்றி நான் யாருன்னா ஒருத்தர் பேசினாங்க வச்சுக்கோங்க, ஏதோ கணாத்துறாப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் எனக்கு வந்து அஸ்ட்ராலஜியை பற்றி எனக்கு தெரியாமல் நான் அஸ்ட்ராலஜியை பற்றி மூட நம்பிக்கைன்னு சொன்னேன்னு வச்சுங்க, சரி போ அப்படின்னு விட்டுடுவார். ஆனால் தெரிஞ்சவர் என்ன பண்ணுவார், அதில் டீப்பாக இருந்து பார்த்து என்ன சொல்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படின்றத தெளிவாக பண்ணுவார். அப்போ அந்தந்த துறையில் யாருக்கு வந்து நாட்டம் இருக்கோ, யாருக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் சாதிக்கக்கூடிய தன்மைகள் வந்து இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கேட்ட மாதிரி ஆஸ்ட்ரானமி அப்படின்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டு வந்து படிக்கிறதுக்கு வந்து +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி தரேன். இங்கே நம்ம திருவேந்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி, ஐசாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐஐஎஸ்டியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஜேஇஓட அட்வான்ஸ் எக்ஸாம் த்ரூ பண்ணால் அதில் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வந்து இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 7 இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்ட்ரானமி சம்மந்தமாக படிக்கிறதுக்கு கோர்சஸ் பூனே கேம்பஸ் அண்ட் திருப்பதி கேம்பஸில் வந்து இந்த ஆஸ்ட்ரானமி ஃபிசிக்ஸ் ஆஸ்ட்ரானமி இருக்குது. இது இல்லாமல் ஆஸ்ட்ரானமியில் வந்து செப்பரேட்டாக படிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு +2 மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் இந்த ஒலிம்பியாடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பசங்களுக்கு அந்த சயின்ஸில் இருக்கக்கூடிய நாட்டத்தை பார்க்கறதுக்கும் மேக்ஸு ஃபிசிக்ஸு ஆஸ்ட்ரானமி சம்மந்தமாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸே இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டை வந்து பார்த்திங்கன்னா எவால்வேட் பண்ணுறதுக்கு நேஷ்னல் ஸ்டாண்டர்டு எக்ஸாம் டெஸ்ட் ஒன்று இருக்குது, எஸ்எம்இ எக்ஸாமினேஷன். அந்த மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகள் ஹோமி பாபா அட்டாமி இன்ஸ்டியூட் இருக்குது நம்மளுடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில். இவங்களும் அந்த அமைப்பும் சேர்ந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு ஆஸ்ட்ரானமி சம்மந்தமாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யாருக்கான ஐடியா இருந்ததுன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஐசர் வந்து போகணும் அப்படின்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு நம்ம ஒரு கோமட் 2026 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஜேஇ, ஐசரு, நீட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் கிட்டத்தட்ட ஒரு 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸையும் நம்ம ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலியம் கிராக் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கூட மாணவர்கள் யூஸ் பண்ணிட்டு எழுதலாம். பட் அதில் வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வந்து நம்ம வந்து ஆஸ்ட்ரானமி கொடுக்கல, ஃபிசிக்ஸும் மேக்ஸும் கொடுக்குறோம். கரெக்ட் சார். 11th and 12th அது ஆஸ்ட்ரானமி கொஞ்சம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பசங்க மாணவர்கள் பார்த்துட்டு அந்த எக்ஸாம் த்ரூ பண்ணிடலாம். கண்டிப்பாக சார். ரொம்ப தகவலுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப உபயோகமாக இருந்தது. அடுத்ததாக ஒரு கேள்வி சார். இது எனக்கு ஏற்பட்ட ஒரு சொந்த அனுபவம். என்கிட்ட படிச்சுட்டு இருக்க சில 11th and 12th பிள்ளைகள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுறாங்க. நான் அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னா, இது எப்படிப்பா ட்ரேடிங்லாம் நீ பண்ணணும், எங்கள் அப்பா பண்ணிட்டு இருக்காரு அதனால் நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட பண்ணுறாங்க. உண்மை என்னென்னு எடுத்து பார்த்தா 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸில் நம்ம சோஷியல் சயின்ஸ்ன்னு ஒன்று படிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. ஆமாம், இதுலேயே ஒரு பார்ட்டாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு லெசனே வருது. அவங்க செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். இது இல்லாமல் +1 +2 படிக்கும்போது குறிப்பாக அந்த அக்கௌண்டன்சி சிலபஸில் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்கும்.
இந்த எக்கனாமிக்ஸ்லையும் நம்ம செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் பற்றி இருக்குது. ம். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ சார், ஆக்சுவலாக நம்ம குழந்தைங்க அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணியோ இல்லைன்னா நடைமுறையை ஓத்தோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணுன்ற ஆர்வம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. சரி. ஒரு முறையான கல்வியோட இருந்து இவங்க இதை பண்ணாங்கன்னா நஷ்டத்தை தவிர்த்து லாபத்துக்குள்ளே வர முடியும். இது சம்பந்தமான கல்வி முறைகள் என்னென்ன இருக்குது ஆஃப்டர் 12th சார்? சரி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சில ரெகக்னைஸ்டு கோர்சஸ்லாம் வச்சுருக்காங்க, டிப்ளமா கோர்சஸ். அதை படித்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை, பெரியவங்க கூட இந்த ட்ரேட் பண்ணுறதுல வந்து அது ப்ரைமரி மார்க்கெட்டாக இருக்கட்டும், செகண்டரி மார்க்கெட்டாக இருக்கட்டும், அதில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கமாடிட்டி மார்க்கெட்டாக இருந்தோம், எல்லாத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல வளர்ச்சி பாதையில் வந்து கண்டிப்பாக போக முடியும். எஸ்பெஷலி ஒருத்தவங்க வந்து நெட்ஒர்த் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு பெரிய வந்து ரிச்சஸ்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன தான் சம்பாரித்து சேர்த்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து கோடீஸ்வரனா ஆக முடியுமே தவிர ஒரு நெட்ஒர்த்தை வந்து லெகசியை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பெரிய கொஸ்டின் மார்க். அப்போ எப்படி இப்போ வந்து எலான் மஸ்க் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக சொத்துக்களை வந்து இன்றைக்கி வந்து அவருடைய ஒரு நாள் வருமானம் 1,33,000 கோடின்னு சொல்கிறாங்க. அப்போ 1,30,000 அப்பா இல்லை லட்சம் கோடின்னா எப்படியெல்லாம் ஒரு ஆள்னால ஒரு நாளைக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வேலை செய்கிற மூலயமா அவர் பிஸ்னஸ் மூலயமா மட்டும் வர்றதில்ல. அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனியோட ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து அவருடைய டெஸ்லா தென் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டடு ஆக போகுது. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஷேரோட வேல்யூ அவர் 10 ரூபா வச்சுட்டு இருக்காரு, அது வந்து லிஸ்ட் ஆகுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்மடங்கு வருது. இப்போ 10 ரூபா நான் வந்து 10 ரூபா 10 ஷேர் வச்சிருந்தேன்னா 100 ரூபாய். இதுவே மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறப்போ அந்த கம்பெனி ட்ரேட் ஆகி அந்த ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு அந்த பூமி இருக்கிறப்போ வந்து அந்த 10 ரூபாய் ஷேர் வந்து 2000 ரூபாய் ஆகும். அப்போ என்கிட்ட 10 ரூபாய் இருந்துன்னு வச்சுங்க, நான் ஷேரோட வேல்யூ 10 ரூபாய்னா 100 ரூபாய் தான். ஆனால் அந்த மார்க்கெட்டில் வந்து 3000 ரூபாய் போகிறப்ப நான் 10 × 3 30,000 ரூபாய். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து எங்கேயோ போகுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இதுலேயும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதனால வாரன் பஃபட் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதுக்கு வந்து பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் படிப்புகள் என்ன இருக்குன்னா போய் வேலை செய்யறதுக்கான படிப்புகள் தான் இருக்கு, அதுல பணம் சம்பாதிக்கிறது தான் இருக்கு. ஆனா பணத்தை எப்படி மல்டிபிளா பண்றது அப்படின்ற மாதிரி கோர்சஸே இல்லை அப்படின்றாங்க. படிப்பே தேவை கிடையாது. அந்த அதுல என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் பணம் போடணும், பட் வெயிட் பண்ணணும் லாங் டேர்முக்கு. அதே போல காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆகும், 2 2 4 4 4 16 16 16 32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ராஜா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதுரங்க கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. எனக்கு வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ராஜா கிட்ட எத்தனை பேர் அந்த சதுரங்க விளையாட்ட நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். இல்லை ராஜா எனக்கு வேண்டாம், நான் கேட்கறதெல்லாம் உங்களால கொடுக்க முடியாதுன்னா என்ன வேணும், இல்லை நான் கொடுப்பேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு இடத்துல ஒரு அரிசி வைக்கணும், 2வது வைக்கிறப்ப 2 அரிசி வைக்கணும் அப்படின்றப்ப அந்த மொத்த கட்டத்திலையும் வைக்கிறப்ப கஜானாவே காலியாகிற அளவுக்கு, அதாவது அந்த மாதிரி காம்பவுண்டிங் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ்லாம் இருக்க தான் செய்யுது. இதில் பக்காவாக எடுத்துக்கிட்டு பண்ணாங்க அப்படின்னா நல்ல வர முடியும். அதனால எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் கிடைக்கும். பணத்தினால பணம் எப்படி பண்ற விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்பதான் நம்ம வந்து நெட்வொர்க்கை பில்ட் பண்ண முடியும், அசட்டை கிரியேட் பண்ண முடியும், இல்லைன்னா சான்ஸ் இல்லை. கரெக்ட் சார், ரொம்ப சரியாக தான் சொன்னீங்க. 3வது ஒரு கேள்வி சார், ஒரு சின்ன கேள்வி தான். தனி மரம் வந்து ஆக்சுவலாக தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. தனியாக ஒரு மனிதன் வந்து என்னதான் உழைச்சாலும் சரி, அவன் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட வளர்ச்சி வந்து நின்றுடும். ஆனால் மற்றவர்களை வேலை வாங்குறது மூலமாக, வேலை செய்ய வைக்கிறது மூலமாக, இதுக்கு பேர் மனித மேலாண்மை, ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான திறமைகள் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போதே இருந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து தொழிலாளியாக இருக்க விரும்பல, அவங்களே ஒரு முதலாளியாவோ இல்லை ஒரு 4 பேரை வேலை வாங்குற இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற குழந்தைகளுக்கான கல்வி முறைகள் என்னென்ன? +2 முடித்த உடனே அவங்க நேரடியாகவே அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சரி, நல்ல ஒரு விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றது ஒரு தொல்லையாக பார்த்தாங்க. மக்கள் தொகை வந்து இருக்கிறது ஐயோ நாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி 3 பசங்க போதும் அப்படின்னாங்க. அப்புறமா நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க. அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருவர் இருக்கிறப்ப நமக்கு எதுக்கு மற்றவர்னு சொல்லி அப்படியே நிறுத்தி இன்னைக்கு வந்து எலான் மஸ்கில் இருந்து நித்யானந்தா வரைக்கும் சொல்றதுன்னா, பசங்களை பெற்றுங்கப்பா, 15 பசங்க வச்சுங்கப்பா, 20 பசங்க வச்சுங்கப்பா அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து இந்திய வேர்ல்டுல வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா இருந்த அந்த சைனாவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் கம்மி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இல்லைப்பா பாப்புலேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்
அப்படின்னு. அப்போ அந்த மனிதம் இருக்கு இல்லையா, அதை வந்து தொல்லையாக பார்த்த இடத்துல இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, மனித வளம். மனித வளம் இருக்கு, அந்த வளத்தை மேலாண்மை பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து அருமையான ஒரு படிப்பு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹெச்ஆர் அப்படின்ற மாதிரி ஒரு படிப்பு கொடுக்குறாங்க. எம்பிஏல ஹெச்ஆர் இருக்கு. தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான துறையில் இருக்குது. அதுலேயும் அந்த மனித மேலாண்மையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்கில் வேணும், ஒரு அந்த கம்யூனிகேஷன். ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறப்ப அந்த அவங்களுக்கு என்ன, இப்போ ஒருத்தர் வந்து வேலைக்கு வராரு, அந்த வேலையில் நிறைய டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுவார். அப்போ அவருக்கு என்ன இண்டிவிஜுவல் திறமை இருக்குது, ரெண்டாவது அவருடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி அவருக்கு தீர்வு கொடுத்து அவருடைய ஸ்கில்லை வந்து அப்ஸ்கில் பண்ணி கொடுத்தாதான் அந்த நிறுவனத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த வேலை செய்யக்கூடியவருக்கும் என்ன ஆகும், ஒரு மனது திருப்தி. அப்போ பரவாயில்லையே, என்ன கூட ரெகக்னைஸ் பண்ணுறாங்களே, நான் பண்ணுறதுல வந்து இது மாதிரி வரணும்னு சொல்கிறாங்களே, இப்படி செஞ்சால் நல்லா வரும்ன்றாங்களே, என் மூலயமா ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகுது, அப்போ எனக்கு இருக்கிற குறையிலையும் கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலுக்கும் சரி அந்த கம்பெனிக்கும் சரி அந்த குரோத் இருக்கு. அப்போ இந்த படிப்புகள் வந்து டிப்ளமா கோர்சஸ் ப்ளஸ் எம்பிஏலேயே ஹெச்ஆர் கோர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பிஜியில் வந்து நார்மலாக படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை யார் நல்லா டெவலப் பண்ணிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர் ஃபீல்டில் போயிட்டு நல்லா அபரிமிதமாக சம்பாதிக்கக்கூடிய லெவலில் வந்து கோர்சஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அதனால் நல்ல கோர்ஸு எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணலாம். இதுலேயே டெக்னிக்கல் ரிலேட்டடான ஹெச்ஆர் கோர்ஸும் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ணாங்க அப்படின்னா +2 முடிச்சதுமே கோர்சஸ், அதான் நம்ம சொன்ன மாதிரி ஒன்று கோர்ஸ் எடுக்கிறது, அந்த கோர்ஸுனால பெரிய ஆளாக வர்றதில்லை. இப்போ சார் கூட கேட்டாங்களே, கோர்ஸுனால எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தான், ஹெச்ஆர் கோர்ஸில் இருந்து எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தான். அந்த கோர்ஸை நான் படிக்கிற மூலிமா சும்மா என்னுடைய நாலேஜ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் அந்த நாலேஜ் மூலயமா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஹியூமன் வராரு, ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவருடைய திறமையை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கணும், இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத யார் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வர முடியும். அதுக்கான முக்கியமான அந்த படிப்பு வந்து ஹெச்ஆர் ரிலேட்டடான கோர்ஸு, எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணலாம். பிஜி டிப்ளமா கோர்சஸில் வந்து நிறைய ஹெச்ஆர் இருக்குது, டெக்னிக்கலாகவும் இருக்குது, நான் டெக்னிக்கல் கோர்சஸும் அதில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளை வந்து மாணவர்கள் ஈடுபடுத்தி. ஓகே சார், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல் தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க 2025 முடிய போது, 2026 வரப்போகுது, நியூ இயர். நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்துகிட்டே இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐ திங்க் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கும். இதே மாதிரி பல புதிய தகவலோட நாங்கள் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.